மரியாதைக்குரிய ஐயா அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அவருடைய தலைமையில் கூடியிருக்கிற தமிழ் சங்கத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தால் டைம் இதாக இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக கவிஞர்கள் எல்லோரும் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் கவிதைக்கு எல்லோரும் மாற நானும் ரசிகன், அதே மாதிரி எல்லோரும் மாற நானும் மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் புஸ்தகம் ஆரம்பிச்சோன்னே என்னோட புத்தகத்தில் அவர் எழுதுனது பெரிய சிறப்பாக இருந்தது. இன்னொரு ஒற்றுமை, அவரும் நானும் அவர் மாதிரி கவிதை எழுத முடியுதோ இல்லையோ அவரும் நானும் ஒரே நேரத்தில் கையை கரெக்டாக உடச்சிக்கிட்டோம். அவரும் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தார், அந்த நேரத்தில் நானும் கட்டு போட்டு நீங்கள் எந்த ஆஸ்பத்திரி நானும் எந்த ஆஸ்பத்திரிங்கிற மாதிரி தகவல் பரிமாற்றம் நடந்தது அந்த நேரத்தில். ஸோ அவ்வளோதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம். மற்றபடி அவர் தூரமாக இருந்து அவரை நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி மாணவன் பிள்ளை எப்படி வேணால் சொல்லலாம், அருண் பாரதி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதாவது புத்திசாலித்தனம்னு ஒன்று இருக்குது, அதிபுத்திசாலித்தனம்னு ஒன்று இருக்குது. அருண் பாரதியை பொறுத்த வரைக்கும் அதிபுத்திசாலித்தனம் எப்படின்னா, எந்த நாளில் வச்சாலும் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பிறந்த நாளில் வச்சிட்டோம்னா அவர் எஸ்கேப்பே ஆக முடியாது, அப்புறம் தவிர்க்கவும் முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது, எதுக்குமே முடியாத அளவுக்கு ஒரு நாளாக ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி, சார் உங்கள் பிறந்த நாள் இன்னைக்கு சிறப்பாக இதை செஞ்சிடலான் இருக்கோம் அப்படின்னு அப்புறம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இதில் தான் ரொம்ப, அதாவது ஸ்கிரிப்டில் கூட நான் சொல்லுவேன், ஓரளவு துருவுனா பூ வரும், ஓவராக துருவுனா அப்புறம் சரடு கிரண்டு இதெல்லாம் தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் ஓவராக துருவக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஓவராக துருவி இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணார். எனக்கு தெரியல, நடுவில் திடீர்னு வீட்டில் சொல்லாமல் விட்டேன், அசிஸ்டண்ட்டுகளும் கவனிக்காமல் விட்டாங்க. அப்புறம் திடீர்னு 7ஆம் தேதி இந்த சக்தி மசாலா ஈரோட்டில் அந்த சாந்தி துரைசாமி அவங்க என் மனைவிக்கிட்ட கேட்டு, இந்த மாதிரி 7ஆம் தேதி அந்த ஐம்பொன் விழா, அது ஐம்பொன் விருது வழங்குறது சார் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு, அதனால் நீங்கள் 2 பேரும் வரணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை 7ஆம் தேதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பர்த்டே தான், அதனால் காலையில் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மத்தியானத்துக்குள்ளே நாங்கள் புறப்பட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தை கொடுத்து அவங்க இன்விடேஷன் சேருது. அப்போ தான் மெல்ல அருண் பாரதி வர்றாப்புல, சார் எப்போ ஒன்று எங்கேயோ பார்த்தேன்னு எதுக்கோ பார்த்து ஏதோ ஃபிக்ஸ் இல்லை, அதான் 7ஆம் தேதி. ஐயோ என்னையா அது, நான் வேறு இப்படி போய் பண்ணிட்டேன் அப்படின்னா, சார் அப்படின்னா எனக்கு தலை சுற்றுது அப்படின்னாப்புல. எனக்கும் தான் ஏன் சுற்றுது, ஏன்னா நீ சொல்லும்போது என்னென்னா, நான் என்ன டேட்டு சொல்கிறேன்னா அந்த டேட்டுக்கு ஐயா அவர்கள், லிங்குசாமி, அறிவுமதி எல்லாருமே வந்துடுவாங்க, அவருக்கு முதல்ல நீ கேளுங்க, டைரக்டர் கேளுங்கன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு பெரிய தலை சுத்தலாக இருக்குது, இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதா பண்ணு அப்படின்னா நேராக வந்துட்டார். என்ன 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண முடியும், நான் மட்டும் யோசித்து பார்த்து எனக்கு ஒன்றுமே ஐடியா கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி யோசித்தப்போ அப்புறம் கடைசியில் எப்போ நல்ல நேரத்தில் கெட்ட நேரங்கிறது ஒன்று இருக்குது, கெட்ட நேரத்தில் நல்ல நேரங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு அன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான், ஃபோன் ஒன்றே உட்காந்தோடனே அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் சேர்ந்துட்டோன்னு சொன்னோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கணும், ஒரு ஃபோன் அடித்து அவர் ஏதோ மேனேஜர் வேலைக்கு சேர்ந்துக்கிறதுனால ரொம்ப கெத்தாக, ஹலோ ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுத்தாப்பில் பேசினவர் சொன்னார், என்ன காஃபியா, யாருக்கிட்ட காஃபி கேட்குறேன், நீ எங்கே ஃபோன் அடிச்சுக்கிறது தெரியுமா, யாருன்னு தெரியுமா, நான் தெரியலீங்க, எம்டியா நான், எனக்கு ஃபோன் அடிச்சு காஃபி சொல்லிட்டுக்கியா நீ அப்படின்னா, சார் நான் யாருன்னு தெரியுமா, தெரியலையே, இவ்வளோ ஃபோனுக்கு ரொம்ப சந்தோஷம்னு வச்சுட்டாரு. ஏன்னா கெட்ட நேரத்துக்கு நல்ல நேரம் அதுதான், இவர் யாருங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் தானே, அதனால் இங்கே காலையில் கூட இந்த இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்பாடா அப்படின்னு சொல்லி அப்புறம் 7ஆம் தேதி காலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு 12:30 மணிக்கு தானே போகணும் ஃப்ளைட்டுக்கு,
அதுக்குள்ளே நான் வந்து இது பண்ணிக்கிறேன். 12:30 மணிக்குன்னா அதுக்குள்ளே இங்கேருந்து 10:30 மணிக்கு புறப்படணுமே, அதுக்குள்ளே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே ஃப்ளைட்டெல்லாம் மாற்றி 1:30 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அப்புறம் வீட்டில் வேற ஒரு திட்டு, ஏங்க அது என்னங்க நான் 12:30 மணிக்கு போகிறேன், நான் 12:30 மணிக்கு போகிறேன், நீங்கள் 1:30 மணிக்கு என்னங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, இல்லைம்மா இப்படி ஒன்று ஒத்துக்கிட்டேன், அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகி போச்சு அப்படின்னு. அப்புறம் இவ்வளவெல்லாம் சர்வ ஜாக்கிரதையாக எல்லாமே பண்ணார். அப்புறம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில் 5:50க்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாரு. ஒன்றும் இல்லை சார், பிறந்தநாள் வாழ்த்து. புரியுதுப்பா, எதுக்கு பிறந்தநாள் வாழ்த்து, நீ ஏன் பிறந்தநாள் வாழ்த்து 5:50க்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நினச்சிக்கிட்டேன். என்னென்னா எப்பவுமே பிறந்தநாள் அன்றைக்கி காலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு தடவை இதே மாதிரி தான் 5:45 6 மணிக்குள்ளே ஃபோன் அடிச்சிட்டாரு. அடித்து ஹலோ அப்படின்னு தூக்கத்தில் எழுந்திரிச்சேன். உடனே ஏப்பா உன்னை நம்பி எத்தனை பேர் உனக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைப்பாங்க, எத்தனை பேர் உன்னை வந்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ பிறந்த நாளுக்கும் போது எவ்வளோ பேர் இன்றைக்கி எவ்வளோ கற்பனையோடு உட்காந்துருப்பாங்க. 6 மணிக்கு ஒன்று நீ ரெடியாகாமல் தூக்கலகத்தில் அலோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இது சார் அது இதுன்னு சொல்லி பேன்னு முழித்தேன். இல்லை இனிமேல் நான் 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக எழுந்திரிச்சிடணும். அந்த மாதிரி அவர் சிஎம்மாக இருந்தால் கூட என்னுடைய பிறந்தநாளுக்கு அதே மாதிரி முதல் ஃபோனை 5:45 அடித்து எழுப்பி விட்றது அவர் வந்து ஃபோன் பண்ணி பண்ணுவார். அந்த மாதிரி இன்றைக்கி அதை ஞாபகப்படுத்திட்டாப்புல ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அருண் பாரதி புஸ்தகத்தை பற்றி சொல்லணும்னா அவர் பிருந்தா சாரதி படித்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அதில் இருக்குது, நிறையா படிச்சுட்டு போகலாம். அதில் ஒன்று ரொம்ப ஃபீலிங்காக ஒன்று எழுதியிருந்தார். என்னன்னா இப்போல்லாம் வந்து சினிமாவுக்கு வந்து சொந்த பந்தத்தோடு போக முடியல. ஒன்று நீலப்படம் பார்க்கலாம் தனியாக போய், இல்லைன்னா தனியாக டெக் எடுத்துகிட்டு வந்து புது படம் திருட்டுத்தனமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்தார். நீலாம் கொடுத்து வச்சுவேன், நீலப்படம்னு ஒன்று எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் இருக்க அதில் ஏதோ டென்ட்டில் போய் படம் பார்க்குறதுன்னு தெரியுமா ஒழிய, நீ அதெல்லாம் அனுபவிச்சு அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க போது பரவாயில்ல, ஓரளவு கொடுத்து வச்சோம்டா. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்தளவுக்கு அவர் டீப்பாக என்னென்ன கரண்ட் சமாச்சாரம் இருக்குமோ கரண்ட் சமாச்சாரத்துலேருந்து பழைய சமாச்சாரம், வில்லேஜ் சமாச்சாரம் எல்லாமே இது பண்ணார். ஏன்னா எங்கள் டைரக்டர்கிட்ட முதல் படத்துக்கு நான் போகும்போது அவர் நீ ஸ்கிரிப்ட் முதல்ல ஒரு தடவை படிச்சிரு அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப நேட்டிவிட்டி சமாச்சாரம், பூரா கிராமம் வில்லேஜு, அந்த வார்த்தைகள் எல்லாமே உனக்கு வந்து உன்னை பார்த்த பேண்ட் செட்டு போட்டுக்கிட்டு இருக்க, அதனால் உனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு பிடிபடுமா என்னன்னு தெரியல. ஒரு தடவை ஸ்கிரிப்ட் முதல்ல டைலாக்கெல்லாம் எழுதலை, வெறும் ட்ரீட்மெண்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் இருக்குது, அது ஒரு தடவை படிச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு எழுது சௌகரியமாக இருக்குன்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பேண்ட் செட்டு போட்டுக்கிறதுனால அந்த நம்பிக்கை வர்றது இல்லையில்ல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு படித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கதையை அப்படியே ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்புறம் சில இடங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு நல்லா இருக்கணும்னு பரவாயில்ல நீ டைலாக்ஸ் நல்லா தான் எழுதுற அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா ரயிலுக்கும் வந்து நேட்டிவிட்டியோட எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அசிஸ்டண்ட்டு டைலாக் ரைட்டராக போட்டு எழுது அப்படின்னாரு. ஸோ கிராமமெல்லாம் எழுதணுன்னே சிவப்பு ரோஜாக்களுக்கு யார் டைலாக் போடுறது அப்படின்னு. இப்போ நான் எழுதுகிறேன் சார், நீ சும்மாரியா, உனக்கு வில்லேஜ் வேணால் நல்லா வரும், நான் பார்த்தேன் அந்த 16 வயதில் சிவப்பு ரோஜா இதெல்லாம், இது மாடர்ன் ஸ்டோரி, இது கொஞ்சம் மாடர்னாக வேர்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கணும், நோ 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 அப்படின்ட்டாரு. என்னடா வம்பா, முதல்ல கேட்ட இப்படின்ட்டாரு, இப்போ கேட்டால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் அசிஸ்டண்ட்டு தான் உங்களுக்கு, அதனால் கொடுத்து பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற முறையில் ஒரு வெர்ஷன் எழுதுகிறேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் எப்படியும் வேலை பார்க்குற ஆள் தானே, அதனால் வேறு யாராச்சும் எழுதுறதுன்னா அப்புறம் எழுதிட்டோம் அப்படின்னா மாற்றினா ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அசிஸ்டண்ட் டைரக்டர் அதனால் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதினேன். ரொம்ப சின்ன இதே வெறும் ஆன்லைன் ஆர்டர் எழுதுன மாதிரி எழுதியிருக்கேன்னு. இல்லை சார் இது மாடர்ன்னு சொன்னீங்க, அதனால் இவ்வளோ போதும், அதனால் ரொம்ப வளவளன்னு பேச வேண்டான்னு சொன்னேன். சரி படியா அப்படின்னாரு. அப்புறம் சில டைலாக்லாம் எழுதி காமிச்சேன். அதில் தான் கமலஹாசன் ஸ்ரீதேவிகிட்ட வந்து பனியன் வந்து வழக்கமாக கர்ச்சீப் கேட்பார் அவர் வரும்போதெல்லாம். அப்புறம் ஒரு தடவை வந்தோடனே இந்த பொண்ணு எடுத்து வைக்கும், ஏன்னா எப்போவுமே ஒரு கர்ச்சீப்பு தானே வருவார்ன்ட்டு. அப்புறம் இந்த தடவை வம்புக்குன்னு அவர் எனக்கு கர்ச்சீப் வேண்டாம், எனக்கு பனியன் வேணும் அப்படின்னு. உடனே ஸ்ரீதேவி சரி பனியன் எடுக்க போயிட்டு கை வச்சது வேணுங்களா கை வைக்காது வேணுமா அப்படின்னா உடனே கமல் சொல்லுவார், நான் யூஸ்வலாக கை வைக்காது தான் லைக் பண்ணுவேன் அப்படின்னு படிச்சு காமிச்சுன்னு போதியா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்
இதுக்கு மேலே மாடர்னெல்லாம் எழுத முடியாது, நீ ரொம்ப டீப்பாக மாடர்னாக போய் எழுதிட்ட அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளே படிக்கும்போது பார்த்தா எவ்வளோ டீப்பாக அருண் பாரதி அந்த நேட்டிவிட்டிக்குள்ளே பூத முடியுமோ அவ்வளோ தூரம் பூந்திருக்காரு. ஸோ இது நான் புக்கில் பாக்கியில் வரும்போதும் ரொம்ப தடவை படித்து ரசித்தேன், அதுக்கப்புறமும் புஸ்தகமாக வந்து போடும்போதும் வந்து ரசித்தேன். அதனால் நீங்கள் ரசிக்கிறது முக்கியம். அதை விட நான் ஊருக்கு புறப்படுறதுக்குள்ளே நான் ஐயா பேசுகிறது, அறிவுமதி பேசுகிறது, இவங்களெல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் நான் ரசிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அவங்க பேசணும்னு நினைக்கிறேன். அறிவுமதி வந்து நீ கேட்டார், அந்த பழசெல்லாம் எழுந்தெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னாரு. ஏன்னா நான் சேகரிக்கவே இல்லை, அதெல்லாம் காற்று விட்ட மாதிரி ஏதாவது எழுதி என் ரூமில் அப்படியே போட்டுருவேன். பொழுது போடலன்னா சாப்பாட்டுக்கு ஏதாவது பசி தோணக்கூடாதுங்கிறதுக்காக எதையாவது எழுதிட்டு இருப்பேன். அறிவுமதி தான் வந்து அதெல்லாம் எடுத்து நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்னு, என்னத்தை நல்லா இருக்குது சோத்துக்கு இல்லாதனால என்ன அப்படின்ட்டு சுண்டலுக்கு பாடுற பாட்டு இதில் சுதி என்ன வேண்டி கிடக்குன்னு அதில் சொன்ன மாதிரி அதில் சோத்துக்கு பசி தெரியக்கூடாதுன்னு எழுந்து இதில் என்னத்தை பெருசாக இருக்க போகுது அறிவுமதி அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரியாது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் சினிமாவில் எல்லாம் நல்லா வந்துட்டேன். அப்போ என்னென்னா எனக்கு இது சோறு போடாதுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா கவிதைங்கிறது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், இந்த நேர்மை எப்பவும் பாராட்டுவாங்க ஆனால் பட்டினி போட்டுருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவிதை எழுதுனாலும் அதே மாதிரி தான். கவிதைங்கிறது வந்து எல்லாத்துக்கிட்டையும் பாராட்டுருக்கும், ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு. ஆனால் இப்போ நிறையா சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு வருமோ வழி அதுக்கு பரிசுகள் வந்து கேட்டு தான் கட்டணும், மண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் அங்கே இங்கேயே கேட்டு தான் வேணும். அந்த மாதிரி பரிசுகள் அப்படிங்கிறது சரியாக வராதுன்னு சொன்னோடனே நான் ரூட்டை மாற்றிட்டேன். அப்புறம் இவர் வந்து சினிமாவில் நல்லா வந்ததுக்கப்புறம் கொண்டு ஒரு நாள் அறிவுமதி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா, என்னென்ன அந்த காலத்தில் நீங்கள் வந்து எப்படி இப்படி வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது அதனால் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் அது சும்மா இருக்க மாட்டாமல் என்னென்னா குங்குமத்துக்கு ஏதோ அனுப்பிச்சு இது யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பவுமே கிராமட்டிக்கலாக எழுத மாட்டேன், பேசுகிற மாதிரி தான் எப்பவுமே எழுதுவேன், பாக்கிய பத்திரிக்கை எழுதுன மாதிரி. பட் அந்த நேரத்தில் அதெல்லாம் மட்டும் நான் கொஞ்சம் கிராமட்டிக்கல் லாங்குவேஜில் இலக்கண நடையில் எழுதியிருந்தேன். அப்புறம் அது குங்குமத்தில் வச்சு இது யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு அவர் பேர் போட்டாங்க. அப்புறம் கவிஞர் வைரமுத்து அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் பாரதி ராஜன் போட்டாங்க. அப்புறம் கடைசியில் பாக்கியராஜ் இதில் யார் எழுதியிருப்பாங்கன்னு அதிகமான ஓட்டு வந்து அதிகமான எண்ணிக்கை கண்ணதாசன் சாருக்கு வந்தது, அப்புறம் வைரமுத்து சாருக்கு வந்தது, அப்புறம் பாரதி ராஜா இருக்கிறதுலேயே ரொம்ப ஏழை. கடைசியாக இவர் எங்கே இதெல்லாம் எழுதியிருக்கு பாடுவார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக எனக்கு போட்டாங்க. அந்த மாதிரி அவர் அன்றைக்கி வந்து அதெல்லாம் புக்கிஸ் படிச்சல அப்படின்னா நம்ம இவ்வளோ நல்லா எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சிருக்காது. பட் அறிவுமதி வந்து ரொம்ப தீர்க்கதரிசனமாக அந்த மாதிரிலாம் எழுதி எனக்கு உண்டான மரியாதைகள்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறது கேட்கணும், அதனால் நான் என்னுடைய இதை முடிச்சுட்டு அவங்கள கேட்டு போகிறேன். நன்றி, வணக்கம்.